Hi, hello, வணக்கம் and welcome. You are watching VSK Teachers. I am Suresh Kannan. இன்னைக்கு என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். Today we are going to learn prose from 9th standard, Unit 2, I can't climb trees anymore, written by Ruskin Bond. Theme of the lesson, searching the memories of old days. ஸோ இங்கே ஆத்தர் ரஸ்கின் பாண்ட் அவர் தன்னுடைய கிராண்ட்மா வீட்டுக்கு ஆஃப்டர் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் அங்கே போகிறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அவருடைய சைல்டுஹுட் மெமரிஸ் எல்லாமே அவருக்கு ரிமெம்பர் ஆகுது. ஸோ அவர் எதுக்காக அவருடைய கிராண்ட்மா வீட்டுக்கு போனார், அங்கே அவர் தேடி போனது அவருக்கு கிடச்சிச்சா அப்படிங்கிறது தான் இந்த லெசன். ஸோ ஃபஸ்ட்டு ரஸ்கின் பாண்ட் ஆதரை பற்றின டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். பாண்ட் எப்போ பிறக்கிறார் அப்படின்னா 19th May 1934. He is a Indian author renowned for his role in promoting children's literature in India. குழந்தைகளோடைய இலக்கியத்தை ப்ரமோட் பண்ணதில் இவருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இந்தியன் லிட்ரேச்சரில் இருக்குது. த சேம் டைம் க்ரோத் ஆஃப் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் இன் இந்தியா. ஸோ சில்ட்ரனுடைய இலக்கியங்கள், குழந்தை இலக்கிய வளர்ச்சிக்கு இவர் மிகப்பெரிய பங்கும் ஆற்றியிருக்காரு. இவர் என்னென்ன ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னா, சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காரு. எந்த நாவலுக்காக அப்படின்னா அவர் ட்ரீஸ் ஸ்டில் க்ரோ இன் டெஹ்ரா 1992 வாங்கியிருக்காரு. பத்மஸ்ரீ 1999 வாங்கியிருக்காரு. அண்ட் பத்மபூஷன் இன் 2014 வாங்கியிருக்காரு. 500 ஷார்ட் ஸ்டோரிஸ்க்கு மேலே இவர் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஏ சொல்லியிருக்காரு, நாவல்ஸ் எழுதியிருக்காரு. இவருடைய பாப்புலரான நாவல் பேர் என்ன அப்படின்னா த ப்ளூ அம்பர்லா. அது பிற்காலத்தில் ஹிந்தி ஃபிலிமாக மேக் பண்ணுறாங்க. அது நேஷ்னல் அவார்டும் வாங்குது. என்ன கேட்டகரியில் வாங்குறாங்க அப்படின்னா பெஸ்ட்டு சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் இன் 2007. ஓகே, இப்போ நம்ம லெசனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹி ஸ்டூட் ஆன் த கிராஸ் வெர்ஜ். வெர்ஜ் மீன்ஸ் பார்டர், அந்த எண்டில் அந்த புல்தரையோடைய அந்த நுனி பகுதியில் அவர் நிற்கிறாரு. பை த சைட் ஆஃப் த ரோட் அண்ட் லுக்டு ஓவர் த கார்டன் வால் அட் த ஓல்டு ஹவுஸ். ஹியர் ஹீ யார் அப்படின்னா ரஸ்கின் பாண்ட் தான். ஸோ அவரோட அவரோட கிராண்ட்மா வீட்டுக்கு போகிறாரு. போய் பார்த்து வெளியே நின்று பார்க்குறாரு. ஸோ அது எந்த பிளேஸ் அப்படின்னா கரெக்டாக அந்த ரோடு அண்டு அந்த புல்வெளி ஸ்டார்ட் ஆகிற இடத்துல நின்று அவர் அந்த வீட்டை வெறிச்சு பார்த்துக்கிருக்காரு. இட் ஹேட் இன் சேஞ்ச் மச். நிறையா ஒரு சேஞ்ச் கிடையாது. த ஓல்டு ஹவுஸ் பில்ட் வித் சாலிட் அப்படின்னா ஹார்டு சாலிட் பிளாக்ஸ் ஆஃப் கிரானைட் வாஸ்இன்ட் ஆல்டர்ட் அட் ஆல். ஸோ மிகப்பெரிய சேஞ்சஸ் எதுவுமே அந்த வீட்டில் கிடையாது. சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. பட் தேர் வாஸ் அ நியூ அவுட் ஹவுஸ். ஒரு புதிய அவுட் ஹவுஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர் வேர் ஃபியூவர் ட்ரீஸ். கொஞ்சம் ட்ரீயும் அங்கே இருக்குது. ஹி வாஸ் கிளாட் டு சி தட் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ ஸ்டில் ஸ்டூட் அட் சைட் ஆஃப் த பில்டிங் கேஸ்டிங் அப்படின்னா த்ரோவிங் இட்ஸ் ஷேட் ஆன் த வால். ஸோ ஒரு பலா மரம் அங்கே இருந்துச்சு. இப்போவும் அந்த பலா மரம் அங்கே இருக்குது. அதோட கிளை அந்த வீட்டுக்கு மேலே அப்படியே போகுது. அதோட நிழல் அந்த வீட்டு மேலே படுறதை இவர் பார்க்குறாரு. அந்த பலாமரத்தோட நிழல் அந்த வீட்டு மேலே படுது. இதை பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா he remembered his grandmother saying a blessings rest on the house where the shadow of a tree falls. ஸோ எந்த வீட்டில் மரத்தோட நிழல் படுதோ அந்த வீடு ரொம்பவுமே கடவுளால் அதிகமாக ப்ளஸ் பண்ணப்பட்ட ஒரு வீடாக இருக்கும். அங்கே வசிக்கிற எல்லாருமே உண்மையிலே புண்ணியம் செஞ்சவங்க அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆத்தருடைய கிராண்ட் மதர். அதை அவர் ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு அந்த நிழலை பார்க்கும்போது. அண்ட் ஸோ த ப்ரெசன்ட் ஓனர்ஸ் மஸ்ட் ஆல்சோ பி ரிசீவிங் தி ட்ரீஸ் பிளெஸ்ஸிங்ஸ் அட் த ஸ்பாட் வேர் ஹி ஸ்டூட் தேர் ஹேட் ஒன்ஸ் பீன் அ டர்ன் செட்டில் மீன்ஸ் எ மெக்கானிக்கல் கேட் காஸ்டிங் ஆஃப் ரிவால்விங் horizontal arms fixed to a vertical post allowing only one person at a time to pass through. ஸோ இதுதான் அந்த டர்ன் செட்டில். ஸோ இதுக்குள்ளே அட்ட டயத்தில் என்ன தான் பண்ண முடியும், ஒரு ஆள் வெளியே போகலாம், இன்னொரு ஆள் உள்ளே வரலாம், அவ்வளோதான். ஓகேவா, இதுதான் அந்த டர்ன் செட்டில். ஸோ அது ஒன்று அங்கே இருந்துச்சு, அதை ஞாபகப்படுத்தாரு. அண்ட் ஆஸ் எ பாய் ஹீ வுட் ஸ்விங் ஆன் இட் கோயிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அன்டில் ஹீ வாஸ் குவைட் டெசி. ஆத்தர் சிறு வயதில் இருக்கும்போது இந்த டர்ன் செட்டில் என்ன பண்ணுறாருனா சுற்றி விளையாண்டுக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ மயக்கம் வர அளவுக்கு என்ன பண்ணுவார் அவர், அதில் சுற்றி விளையாண்டுக்கிட்டே இருப்பார். நவ் த டர்ன் செட்டில் வாஸ் கான். இப்போது அந்த கேட் அங்கே இல்லை, அந்த டர்ன் செட்டில் இப்போ அங்கே இல்லை. த ஓப்பனிங் வால்ட் அப். அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு செவர் மாதிரி எடுத்துட்டாங்க. டால் ஹாலிகாக்ஸ் அப்படின்னா எ டால் இரேசியன் பிளானட் ஆஃப் த மால்வா ஃபேமிலி with large soy flowers.
ஓகே, திஸ் இஸ் அ ஹாலிகாக்ஸ். கிரீவ் ஆன் த அதர் சைட் ஆஃப் த வால். ஸோ அந்த வாலோட ஓரத்தில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு ஹாலிகாக்ஸ் ட்ரீ க்ரோத் ஆகிருக்கு. அது வாலோட அந்த பக்கமும் நம்ம ரெண்டு சைடுமே போய் மறைஞ்சது மாதிரியே அப்படி அந்த வால் மேலே அந்த ஹாலிகாக்ஸ் செடி வந்து வளர்ந்துருக்கு. வாட் ஆர் யூ லுக்கிங் அட்? இதெல்லாம் பார்த்துக்க இருக்கும்போதே ஒரு சவுண்டு வருது. இவர் ஒரு சவுண்டை ஹியர் பண்ணுறாரு ஆத்தரு. அது என்ன கேட்குது அப்படின்னா, இங்கே என்ன பார்த்துக்கிருக்கீங்க அப்படின்னு கேட்குது. இட் வாஸ் எ டிஸ்எம்போடிட். டிஸ்எம்போடிட் மீன்ஸ் ஹேவிங் நோபடி ஹியர், லேக்கிங் எனி வாய்ஸ். சத்தம் மட்டும் வருது, ஆனால் யாருமே இல்லை. வாய்ஸ் அட் ஃபஸ்ட். Moments later, a girl stood framed between dark red hollyhocks, staring at the man. கொஞ்சம் நேரம் சென்று பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொண்ணு அங்கே நிற்குது. எந்த இடத்துல நிற்குது அப்படின்னா அந்த ஹாலிகாக்ஸ் ட்ரீக்கு பக்கத்துலையும் அண்ட் அந்த வால்க்கு பக்கத்தில் நின்று ஆத்தரையே வெறிக்க பார்த்து, நீ யார், இங்கே என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்குது. She was only 12 or 13 with lively eyes, long black hair. அந்த பொண்ணு பார்க்கும்போது அப்படின்னா ஐஸ் வந்து ரொம்பவுமே உயிரோட்டம் உள்ளதாக இருக்குது. லாங்காக பிளாக் ஹேரோடு இருக்காங்க. மேபி அவங்களுக்கு ஒரு 12 இல்லை 13 இயர் இருக்கலாம் அப்படின்னு ஆத்தர் யோசிக்கிறாரு. ஐ எம் லுக்கிங் அட் த ஹவுஸ், இஸ் இட் யுவர்ஸ், ஹி ஆஸ்க்டு. நான் இந்த வீட்டை பார்த்துக்கிருக்கேன், இந்த வீடு உங்களோட வீடா அப்படின்னு ரஸ்கின் பாண்ட் கேட்குறாரு. நோ, இட்ஸ் மை ஃபாதர்ஸ். ஒய் டூ யூ வாண்ட் டு பை இட்? உடனே அந்த பொண்ணு என்ன சொல்கிறா அப்படின்னா சும்மா காமெடியா, இல்லை என் வீடு இல்லை, எங்கள் அப்பா வீடு, நீங்கள் வாங்க போறீங்களா அந்த வீட்டை அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. அண்ட் வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ? அதுக்கு ஆத்தர், உங்கள் அப்பா என்ன பண்ணிக்கிருக்காரு? ஹீ இஸ் ஒன்லி எ கர்னல். ஒன்லி எ கர்னல். கர்னல் அப்படின்னா என்ன? ஏ ரேங்க் ஆஃப் அன் ஆஃபீஸர் இன் த ஆர்மி. ஆர்மியில் ஒரு போஸ்டிங்கில் இருக்கக்கூடியது தான் பேர் என்னது? கர்னல். ஸோ வெல், ஹீ சுட் ஹாவ் பீன் ஏ பிரிகேடியர் பை நவ். ஸோ அவர் இந்நேரத்துக்கு அவர் பிரிகேடியர் ஆயிருக்கணும். பட் ஆனால் அவர் இன்னும் என்னவாக தான் இருக்கார்? கர்னலாக தான் இருக்கார். த மேன் பர்ஸ்ட் அவுட் லாஃபிங். உடனே ஆத்தர் என்ன பண்ணுறாரு? சிரிக்க ஆரம்பிச்சிடாரு. இட் இஸ் நாட் ஃபன்னி, ஷீ செட். ஸோ அவர் சிரிக்கிறத பார்த்துட்டு இந்த பொண்ணு, இதில் ஒரு காமெடி கிடையாது, ஏன் சிரிக்கிறீங்க? ஈவன் மை மம்மி சேஸ் ஹி சுட் பி இன் அ பிரிகேடியர். பிரிகேடியர் அப்படி ஏ ரேங்க் ஆஃபீஸர் இன் த பிரிட்டிஷ் ஆர்மி அபவ் கர்னல். கர்னலுக்கு மேலே இருக்க போஸ்டிங் பேர் தான் பிரிகேடியர். அம்மா கூட அடிக்கடி சொல்லுவாங்க, அவர் நேரம் அவர் தகுதிக்கு நேரம் பிரிகேடியர் ஆகிருக்கணும், ஆனால் அவர் இன்னமும் கர்னலாகவே இருக்கார் அப்படின்னு எங்கள் அம்மா கூட அடிக்கடி சொல்கிறாங்க. இதுக்காக நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இட் வாஸ் ஆன் த டிப் ஆஃப் ஹிஸ் டங் டு மேக் அ விட்டி ரிமார்க், பெர்ஹாப்ஸ் தட்ஸ் ஒய் ஹீ இஸ் ஸ்டில் அ கர்னல். ஸோ அப்போ இந்த ஆத்தருக்கு ஒரு தோணுது, ஆனால் அவர் சொல்லவே விரும்பலை. ஏன் அவர் என்ன தோணுச்சு அப்படி அவருக்கு அப்படின்னா, உங்கள் அம்மா இந்த மாதிரி நினைக்கிறனால தான் அவர் இன்னமும் கர்னலாகவே இருக்கார் அப்படின்னு சொல்ல நினச்சாரு. பட் ஆனால் சின்ன பிள்ளைகிட்ட போய் எது சொல்லணும் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டார் அவரும், அதுக்கு மேலே அதை சொல்லவே இல்லை. பட் ஹீ டிட் நாட் வாண்ட் டு கிவ் அஃபென்ஸ். They stood on either side of the wall, appraising each other. Appraising means assess, estimate. ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தவங்க பார்த்து அசஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த பொண்ணு எந்த மாதிரி பொண்ணு அப்படின்னு ஆத்தர் அசஸ் பண்ணுறாரு. அந்த பொண்ணும் இவர் உண்மையிலே நல்லவரா, உண்மையிலே இவர் வீட்டை சும்மா பார்க்க வந்திருக்காரா, இல்லை வேறு எதுக்காக வந்திருக்காரா அப்படின்னு ரெண்டு பேரும் என்ன மாற்றி என்கொயரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டூ யூ வாண்ட் டு பை இட்? நோ, ஹீ செட். இந்த பொண்ணு கேட்குறா, நீங்கள் இந்த வீட்டை வாங்க போகிறீங்களா? ஆத்தர் சொல்கிறாரு, இல்லை வீட்டை வாங்கலாம் வரல. வெல், she said, if you don't want to buy the house, what are you looking at? ஓகே, நீங்கள் இந்த வீட்டை வாங்க விரும்பல, அப்புறம் எதுக்கு இந்த வீட்டை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஐ யூஸ்டு டு லிவ் ஹியர் 25 years ago as a boy, as a young man, and then my grandmother died and we sold the house and went away. ஸோ 25 இயர்ஸ்க்கு முன்னாடி இது எங்களுடைய கிராண்ட்மாவோடைய வீடு, நாங்கள் இங்கே தான் வசித்தோம், எங்களுடைய பாட்டி இறந்ததுக்கப்புறம் நாங்கள் அந்த வீட்டை விற்றுட்டு வெளியில் போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு அந்த பொண்ணு சி வாஸ் சைலண்ட் ஆஃப் ஃபார் அ வைல். இதெல்லாம் கேட்டுட்டு அந்த புள்ள கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்குது. டேக்கிங் இன் திஸ் இன்ஃபர்மேஷன் தென் சி செட், அண்ட் யூ வுட் லைக் டு பை இட் பேக் நவ் பட் யூ டோன்ட் ஹாவ் த மணி. ஹீ டிட் நாட் லுக் வெரி ப்ராஸ்பரஸ். ப்ராஸ்பரஸ் மீன்ஸ் வெல் ஆன் ரிச். இப்போ அவர் திருப்பி மறுபடியும் சொல்கிறா, ஸோ ஓகே, நீங்கள் சின்ன வயசில் இந்த வீட்டை இருந்திருக்கீங்க, திருப்பி இந்த வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறீங்க, பட் ஆனால் உங்கள்கிட்ட இந்த வீட்டை வாங்குறதுக்கான மணி இல்லை, அப்படி தானே? ஏன்னா உங்களை பார்க்கறதுக்கு என்ன இல்லை, அவ்வளோவா ரிச்சாக தெரியலை அப்படின்னு சொல்கிறா. அதான் சொல்கிறா, ஹி டிட் நாட் ப்ராஸ்பரஸ். உங்களை பார்க்குறதுக்கு ரிச்சாகவே தெரியல, பட் ஆனால் இந்த வீட்டை வாங்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் உங்கள்கிட்ட காசு இல்லை, அப்படி தானே அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஆத்தர், நோ, ஐ வாஸ்ன்ட் திங்கிங் ஆஃப் பையிங் இட் பேக். எனக்கு இந்த வீட்டை வாங்கணுங்கிற எண்ணெல்லாம் எனக்கு கிடையாது. வாண்டட் டு see இட் எகெயின், தட்ஸ் ஆல். இந்த வீட்டை திரும்பி பார்க்கணும்னு நினச்சேன், அதுக்காக தான் வந்தேன். ஹவு லாங் ஹேவ் யூ லிவ்ட் இன் இட்? ஸோ உடனே ஆத்தர் அந்த பொண்ணு கேட்குறாரு, நீங்கள் எவ்வளோ
நாட்களாக இங்கே வசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த வீட்டில். ஒன்லி 3 years ஷீ ஸ்மைல்டு. அந்த பொண்ணு சொல்கிறா, ஒரு 3 வருஷம் நாங்கள் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறா. வுட் யூ லைக் டு கம் இன் அண்ட் லுக் மோர் க்ளோஸ்லி. அந்த பொண்ணு ஆதர்ட்ட உள்ளே வந்து இந்த வீட்டு நல்லா நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களா, சும்மா உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறான். வுட் யுவர் பேரண்ட்ஸ் மைண்ட். உங்கள் பேரண்ட் ஏதாவது நினச்சிப்பாங்களா அப்படின்னு கேட்குறா. தே ஹாவ் கான் டு த கிளப். எங்கள் பேரண்ட் எல்லாருமே கிளப்புக்கு போயிட்டாங்க. மோர் ஓவர் தே ஓன்ட் மைண்ட். ஸோ மோர் ஓவர் அவங்க இதை பற்றி எதுவும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வரதுக்கு எனக்கு இங்கே அலவுட் இருக்குது. ஐ எம் அலவுட் டு பிரிங் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹோம். எனக்கு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வரதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எங்கள் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் வாங்க. ஈவன் எல்டர்லி ஃப்ரெண்ட்ஸ் லைக் மீ. ஸோ அதுக்கு அந்த ஆத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஓகே ஸோ அப்போ என்னை மாதிரி வயதான ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வரதுக்கு உனக்கு அனுமதி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, ஹவ் ஓல்ட் ஆர் யூ, எவ்வளோ வயசு உங்களுக்கு இருக்கும். அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, ஜஸ்ட் மிடில் ஏஜ்ட் பட் ஃபீலிங் யங் டுடே. கிராண்ட் மதரோட வீட்டை பார்க்குறாரா. ஸோ அவர் இருக்க அந்த ஹாப்பியை தான் அவர் இப்போ என்ன பண்ணுறாரு, இவர் எங்கே ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் டு ப்ரூவ் இட் ஹி டிசைடட் ஹி வுட் கிளைம் ஓவர் த வால் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ரவுண்ட் டு த கேட். ஸோ எங்குன்னு சொல்லிட்டார். அப்போ அதை ப்ரூவ் பண்ணணும்ல. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, கேட் வழியாக போகாமல் அந்த பெரிய ஒரு வால் இருக்கா, அந்த வாலில் ஏறி குதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அந்த கேட்டு அந்த வால் மேலேயும் ஏறிட்டார். ஹி காட் அப் ஆன் த வால் ஆல் ரைட். கடைசியாக அந்த வால் மேலே ஏறிட்டார். பட் ஹேட் டு ரெஸ்ட் தேர். ஆனால் அவரால் என்ன பண்ண முடியல, அதுக்கப்புறம் கீழே இறங்க முடியல. மேலே வால் மேலே உட்காந்து என்ன பண்ணுறாரு, மூச்சு வாங்கிக்கிட்டு ப்ரீத்திங் ஹெவிலி ரெஸ்ட் எடுக்கிறார். ஐயோ தெரியாதனமா மேலே ஏறிட்டோமோ அப்படின்னு. நெக்ஸ்ட் பேராகிராஃப். அவர் மைண்டில் அவரே சொல்லிக்கிறாரு, மிடில் ஏஜ்டு மேன் ஆன் த ஃப்ளையிங் ட்ராப்ஸ். ட்ராப்ஸ் அப்படின்னா ஏ ஹரிசாண்டல் பார் ஹேங்கிங் பை 2 ropes அண்ட் ஃப்ரீ டு ஸ்விங் யூஸ்டு பை எ ஆக்ரோபாட்ஸ் இன் அ சர்க்கஸ். சர்க்கஸில் தொங்குவாங்கள்ல, இதுதான் ட்ராப்ஸ். எ ஃப்ளையிங் ட்ராப்ஸ் இஸ் அ சர்க்கஸ் act in which people swing from one end of the circus tent on ropes. So இதுக்கு பேர் தான் traps. He muttered to himself. Muttered means to uttered words in a low tone. அப்படியே தன்னுடைய வாய்ஸ், மைண்ட் வாய்ஸ் சொல்லுவோம்ல, அதான் மட்டர். ஓகேவா. மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மிடில் ஏஜ் மேன் ஃப்ளையிங் ஆன ட்ராப்ஸ். முடியாதில்ல, ஒரு வயதான ஆள் எப்படி ட்ராப்ஸில் இந்த மாதிரி தொங்க முடியும், அந்த மாதிரி இப்போ அவர் அந்த வால் மேலே ஏறிட்டார். இறங்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுறாரு. ஐ வில் ஹெல்ப் யூ ஷீ செட் அண்ட் கேவ் ஹிம் ஹர் ஹேண்ட். ஸோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையையும் அவருக்கு கொடுக்குறா. ஹீ ஸ்லித்தர்டு அப்படின்னா வலிக்கி விழுகிறது. ஸ்லித்தர்டு மீன்ஸ் ஸ்லைட் ஆர் ஸ்லிப் அன்ஸ்டெடிலி ஆன் எ லூஸ் ஆர் ஸ்லிப்பரி சர்ஃபேஸ். வலிக்கி விழுந்துறாரு. டவுன் இன்டு எ ஃப்ளார் பெட், அந்த மலர் படுக்கையில். சாட்ரிங் அப்படின்னா broken த ஸ்டெம் ஆஃப் த ஹோலிகாக். கீழே விழுந்ததில் அந்த ஹாலிகாக் ஃப்ளவரோடைய தண்டு பகுதி என்ன பண்ணுறாரு, இவர் உடச்சிறாரு. சாட்ரிங் அப்படின்னா broken. As they walked across the grass, he spotted a stone bench under a mango tree. ஸோ வீட்டுக்குள்ளே இந்த சீன்ஸ் அந்த காம்பவுண்டில் கொஞ்சம் தான் நடந்து போகிறாரு. ஒரு மேங்கோ ட்ரீ இருக்குது. அந்த மேங்கோ ட்ரீக்கில் ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்குது. அங்கே உட்காந்துறாரு. இட் வாஸ் த பெஞ்ச் ஆன் விச் ஹிஸ் கிராண்ட் மதர் யூஸ்டு டு ரெஸ்ட். அந்த பெஞ்ச் தான் ஆத்தர் சின்ன குழந்தையில் இருக்கும்போது அவங்க கிராண்ட் மதர் அங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற பெஞ்சு. ஸோ அவர் அங்கேயே போய் உட்காந்துறாரு. ப்ரூனிங் அப்படின்னா அந்த ஆக்ட் ஆஃப் ட்ரிம்மிங் எ பிளான்ட். எஸ், இதுதான் ப்ரூனிங். ரோஸ் பஸ்ஸஸ் அண்டு பொங்கன்வில்லியானா என்ன அப்படின்னா an ornamental shrubby climbing plant that is widely cultivated in tropics. இது காகிதப்பூ அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த பொங்கன்வில்லியாவை சொல்லலாம். ஸோ இது எல்லாமே அவங்க சிறு வயதில் அவங்க கிராண்ட் மதர் வளர்ச்சி இருந்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ அதை தவிர நினச்சி பார்க்குறாரு. லெட்ஸ் ஜஸ்ட் சிட் ஹியர் ஹி செட் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்சைட். ஸோ நம்ம இங்கேயே உட்காந்துருவோம், எனக்கு உள்ளே போகணும் விருப்பம் இல்லை. ஏன்னா என் கிராண்ட் மதர் இங்கே தான் உட்காந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ நான் இங்கேயே இந்த ஸ்டோன் பெஞ்சிலே உட்காந்துக்கிறோம், வா நாமளும் உட்காருவோம், 2 பேரும் உட்காந்து கொஞ்சம் பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்க 2 பேரும் அங்கே உட்காந்து பேசிக்கிருக்காங்க. சி சேட் பிசைட் ஹிம் ஆன் த பெஞ்ச். தே வேர் சைலண்ட் ஃபார் சம் டைம். ஸோ கொஞ்சம் 2 பேரும் சைலண்ட்டாக இருக்காங்க. த மேன் க்ளோஸ்ட் ஹிஸ் ஐஸ் அண்ட் ரிமெம்பர்ட் அதர் டைம்ஸ் த மியூசிக் ஆஃப் அ பியானோ. ஸோ அப்படியே அவர் அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து பழசெல்லாம் அப்படி நினச்சி பார்க்குறாரு. அவருடைய நினைவுகளுக்கு என்னெல்லாம் வருது அப்படின்னா, இந்த மியூசிக் ஆஃப் அ பியானோவோட சத்தம் ஞாபகம் வருது, அவர் சின்ன வயசில் கேட்ட அந்த ஞாபகம். அண்டு சிம்மிங் மீன்ஸ் மேக்கிங் எ மெலோடியஸ் ரிங்கிங் சவுண்ட்ஸ் டிபிக்கலி டு இண்டிகேட் த டைம் ஆஃப் அ கிராண்ட்ஃபாதர் கிளாக். கிராண்ட்ஃபாதர் வச்சுருந்த அந்த கிளாக்கோட அந்த சவுண்டு அவருக்கு ஞாபகம் வருது. த கான்ஸ்டன்ட் ட்விட்டர் ஆஃப் கான்ஸ்டன்ட் அப்படின்னா கண்டினியூஸ். பஜாரிகஸ். ஸோ பஜாரிகஸ் ஆன் த வராண்டாவில் அந்த பஜாரிகஸ் அப்படிங்கிற பேர்டோட சவுண்டு கான்ஸ்டண்ட்டாக அவருக்கு கேட்டு இருக்குது. ட்விட்டர் அப்படின்னா
சத்தம் கொடுக்குறது பேர் தான் ட்விட்டர். ஓகேவா? மெஜாரிட்டி சப்போர்ட் a ஸ்மால் ஆஸ்திரேலியன் பேர்ட் ஆஃப் த பேரட் ஃபேமிலி, கிளி குடும்பத்தை சார்ந்த ஒரு பறவை. ஆஃபன் கெப்ட் இன் அ கேஜ் அஸ் அ பெட், எப்போவுமே அது என்னவாக இருக்கும் அப்படின்னா கூண்டுக்குள்ளே ஒரு பெட்டாக தான் அதை வச்சு நிறைய பேர் வளர்க்குறாங்க. ஓகேவா? ஸோ அது அந்த வராண்டாவில் சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை அவர் ஞாபகப்படுத்துகிறாரு. ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் கிராங்கிங் அப் த ஓல்டு கார். கிராங்கிங் அப்படின்னா அந்த ஆக்ட் ஆஃப் அ டேர்னிங் எ ஹேண்டில் டு எ ஸ்டார்ட் அண்ட் என்ஜின். ஓகேவா? ஸோ அப்போ கிராண்ட் ஃபாதருடைய ஓல்டு கார் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு சவுண்டு கொடுக்கும் பார்த்தீங்களா, அந்த சவுண்டு, இந்த எல்லா சவுண்டும் அவர் அப்படியே அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து கண்ணை மூடி ரிமெம்பர் பண்ணுறாரு. ஐ யூஸ் டு கிளைம் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ, ஹி செட் ஓப்பனிங் ஹிஸ் ஐஸ். இப்படியே ஞாபகம் வந்து இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஞாபகம் வருது. டக்குன்னு கண்ணை திறந்து சொல்கிறாரு, நான் யூஸ்வலாக இந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ மேலே எப்போவுமே ஏறி இறங்கி விளாண்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்காக அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது அந்த பொண்ணு கேட்டதுக்கப்புறம் என்ன சொல்கிறா அப்படின்னா, டூ யூ வாண்ட் டு கிளைம் இட் அகெயின், மை பேரண்ட்ஸ் வுட் இன் மைண்ட். அந்த பொண்ணு சொல்கிறா, நீங்கள் திருப்பி இதுக்கு மேலே ஏறணும்னு நினைக்கிறீங்களா, இந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ மேலே ஏறணும்னு நினைக்கிறீங்களா, என் பேரண்ட் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் தாராளமாக ஏறிக்கலாம். சின்ன வாலியை அவரால் கிளைம் பண்ண முடியல. இப்போ மறுபடியும் அவர் அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ மேலே கிளைம் பண்ண போகிறாரா, ஏற போகிறாரா, அவர் எதை தேடி எங்கள் அவருடைய கிராண்ட் மதர் வீட்டுக்கு வந்திருக்காரு, அப்படி ஒரு தேடி வந்தது அவருக்கு கிடச்சிச்சா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். ஸ்டே டியூன். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் subscribe to VSK Teachers. Have a good day.